ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்துத்தான் அந்த போராட்ட முன்னெடுக்கப்பட்டது அல்ல. அது நிர்பந்திக்கப்பட்டதால் தான் அந்த ஆயுத போராட்டம் நெடுந்தீவு மக்களிடமிருந்து பல தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் நடந்து முடிந்த தேசிய வீரர்கள் தின விழாவில் ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஒரு கருத்தொண்டை பதிந்து இருக்கின்றார்கள். அதாவது நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ மீண்டும் யுத்தம் நடைபெறுவதற்கு தான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி. அப்போ நான் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் ஒருவன் என்ற வகையில் எங்களுக்கு முதல் அனுர ஜனாதிபதி சார்ந்த அந்த இயக்கம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்தினாங்கள். அப்போ அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்துத்தான் அந்த போராட்ட முன்னெடுக்கப்பட்டது அல்ல. அந்த சூழல் அது நிர்பந்திக்கப்பட்டதால் தான் அந்த ஆயுத போராட்டம் அவர்களுடைய பக்கமாக இருக்கலாம் எங்களுடைய பக்கமாக இருக்கலாம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களை பொறுத்த வகையில் தாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டுமென்றதுக்காக இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ இலங்கையர்களாக இருக்க வேண்டுமென்றதுக்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அவர்கள் தமிழர்களாகவும் அதே நேரத்தில் இலங்கையர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்டகால அபிலாசையாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இனிமேல் தமிழ் மக்களுடைய தரப்பில் அவர்கள் அதை பற்றி சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்னுடைய அனுபவத்தில் இருந்து கொண்டு. அதே நேரத்தில் அனுரா ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் அல்லது அவர் இந்த இனிமேல் அவ்வாறான யுத்தம் ஒன்றை நடைபெறுவதற்கு விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நல்ல விடயம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய வகையில் விரைவாக தமிழ் மக்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் நீண்ட காலமாக முன்சொல்லி வருகின்ற இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முதல் கட்டமாக ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் 3/2 கொண்டிருக்கின்ற அந்த கட்சியினர் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு ஒரு விரைவான தேர்தலை நடத்தி எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை தீர்ப்பதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நெடுந்தீவு மக்களிடமிருந்து பல தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரதானமாக அவர்களது கடல் போக்குவரத்து. நாங்கள் இருந்த காலத்திலும் அந்த கடல் போக்குவரத்து பிரச்சனை இருந்தது. நாங்கள் அந்த பிரச்சனையை கணிசமான அளவு குறைத்திருக்கின்றோம். அந்த வகையில் குமுதினி படகு, வடதாரகை, நெடுந்தாரகை என்று 3 படகுகள் மக்களுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய காலத்தில் அதை இலவசமான என்றால் ஆர்டிஏ என்று சொன்னால் வீதி அதிகார சபைக்கு உரிய கடமை பொறுப்பு இருக்கின்றபடியினால் அவர்கள் அந்த மக்களுக்கு இலவசமான சேவையை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் அந்த சேவை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
ஆனால் துரவசவசமாக இன்றைக்கு அந்த 3 படகுகளும் பழுதடைந்த நிலையில் திருத்தங்களை எதிர்கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் இதில் தலையிட்டு அந்த இடைக்காலத்துக்கு ஒரு 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 வசதியான ஒரு படகொன்றை வாடகைக்கு அமர்த்தி அந்த சேவையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான ஏற்பாடுகள் கடந்த காலத்திலும் இருந்தது என்பதை ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அதேபோல் கூட்டுறவு சங்கமும் ஒரு படகு வைத்திருந்தது, அதாவது தேவாரதம் என்ற ஒரு படகு. அதுவும் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றபடியினால் ஜனாதிபதி அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகின்ற விடயம் என்னென்று சொன்னால், தேசிய கூட்டுறவு சபை ஒன்று கொழும்பில் அமைந்திருக்கின்றது. அவர்களிடம் சிபாரிசு பண்ணி அந்த படகை திருத்துவதற்கான ஒரு கடன் உதவியையும், அந்த நெடுந்தீவு கூட்டுறவு சங்கம் மாத்திரமல்ல, தீவு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏனைய கூட்டுறவு சங்கங்களுக்கும் தேசிய கூட்டுறவு சபைக்கு ஊடாக ஒரு இலகு கடன் ஒன்றையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்காலம் வருங்காலங்களில் மக்கள் உணவு தட்டுப்பாட்டுக்கு அல்லது விலையேற்றத்திற்கு அவர்கள் உட்பட்டிருக்கின்றபடியினால், அந்த பாதிப்புக்கு உட்பட்டிருக்கின்றபடியினால் நீங்கள் ஜனாதிபதி அவர்கள் தேசிய கூட்டுறவு சபையுடன் கதைத்து விசேடமாக இந்த தீவு பகுதிகளில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு இலகு கடனை கொடுத்து அதை செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.